டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் ஒரு விஷயமாக உங்களை பார்க்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு நாமத்தில் இந்த காலை வேளையில் நீங்கள் பார்த்துருக்கிற உங்களே கர்த்தர் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆஸ்வதமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. இந்த தேவ வார்த்தை என்ன செய்கிறது பாருங்கள். ஐசியா சாப்டர் 55, ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் அதை விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்கள், இந்த ஒரு பைபிள் வசனமும் ஆண்டவருடைய வாயிலிருந்து, அவர் சொல்கிறார் என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் எப்படி இருக்குதுன்னா அது வெறுமையாக திரும்பாதான், அது ஆண்டவர் விரும்புகிறதை செய்து முடிக்குமா. ஸோ வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி பவர்ஃபுல். பாருங்களேன், 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எப்படி மழை இந்த பூமி மேலே வந்துச்சுன்னா பூமியெல்லாம் நனைஞ்சி உடனடியாக சாப்பாடு, அது ஆகாரம், அந்த விதை கொடுக்குதோ, விதை மூலிமா நிறைய பேருக்கு விதை மூலிமா அங்கே ஆகாரம் உண்டாகிறது. பிறகு விதைக்கிறவனுக்கு விதையும் கிடைக்குது, அதே மாதிரி ஆகாரமும் கிடைக்குது. எப்படியோ அந்த மழை வந்துச்சுன்னா பூமியில் ஒரு ரிசல்ட் வருதுங்க. அதே போல தான் ஆண்டோடைய வாயில் வர வார்த்தை கூட அது வெறுமையாக திரும்பாதுங்களாம், அது அவர் விரும்புகிறத செய்தே திருக்குமா. பிரியமானல், அதுக்கு தான் இந்த வசனம் என்ன இருக்கணும்னா உங்கள் வாயில் இருக்கணும். பிரியமானலே, பைபிள் சொல்லுது, நான் அருளின என் வார்த்தைகள் உங்கள் வாயில் இருப்பதாக. பாருங்கள், அதை நம்ம இந்த வசனத்தை தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பஹேட் பண்ணணும். அந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டுங்களாம். பாருங்கள், நான் உபாகமும் 6ஆம் அதிகாரம் Deuteronomy 6:6, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அப்போ இந்த வேர்ட் ஆஃப் காட் எங்கே இருக்கணுங்களா? உங்கள் மனசில் இருக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்தே பேச வேண்டும். அப்போது நீங்கள் படுக்கும்போது ஏஞ்சிக்கும் போது என்ன பண்ணாங்களாம், இந்த கடவுளுடைய வார்த்தை, என் வார்த்தைன்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை உங்கள் வாயில் சொல்லி கொண்டே இருக்கணுங்களாம். பெரியமானே, கர்த்தருடைய வார்த்தை அது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் மீகா சாப்டர் 2 and verses 7 சொல்கிறாரு, என் வார்த்தை அவர்களுக்கு நன்மை செய்யாதோ. பாருங்களேன், அந்த வார்த்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. மீகா 2 verses 7 சொல்கிறார் பாருங்கள், யாக்கோபின் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்போ காட்ஸ் வேர்டு அது நன்மை செய்யாதா? கண்டிப்பாக நன்மை செய்யும். பிரியமானலே, காட்ஸ் வேர்ட் வில் டூ குட் டு யூ. ஏன் நீங்கள் ஆண்டோடைய வசனத்தை படிக்கும் போதோ உட்காரும் போதோ அதை சொல்லினே இருக்கணும் அப்படின்னாக்கா, அவருடைய வார்த்தை அதை அவங்களாம் நன்மை செய்யுங்களாம். ஐசியா சாப்டர் 59:21 சொல்கிறாரு, உன்மேல் இருக்கிற என் ஆவி, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகள் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களா, உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா, உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவின் இருக்கும்போதோ உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை வந்துனே இருக்கும். அந்த வார்த்தை வர என்ன ஆகும்னா, அதாவது சொல்கிறார் ஆண்டவர், அவருடைய வார்த்தை உங்கள் வாயில் மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுடைய வாயில் இருக்குமா. எவ்வளோ பாக்கியம் பாருங்கள். நீங்கள் அதுக்கு தான் உட்காரும்போதோ படுக்கும்போதோ ஒரு வசனத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் அதே தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தை இஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. அந்த வார்த்தை அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது, நன்மையை கொடுக்குது, அது நிறைவேறும். அதனால வார்த்தை மாத்திரம் மாறாது. பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஒழியாத ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. அப்போ ஹவு மச் டு மெடிடேட். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணுமா, இரவும் பகலும் வாசிக்கணும். சங்கீதம் 1 தாவீது சொல்கிறாரு, காட்ஸ் வேர்டை இரவும் பகலும் அவர் வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் என்ன வாங்க, பாக்கியவானாக இருப்பாங்க. அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் டெபாசிட் பண்ணி வச்சு அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போதோ அது ஆசீர்வாதம் கொடுக்குறதுங்க. ஸோ சில பேர் அந்த வசனத்தை மாத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா கடைப்பிடித்து அவங்க வாழ்க்கையில் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போதோ அது குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், யோசுவா லீடரான உடனே ஆண்டவர் அவருக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானா நடந்து. பற்றி
பார்த்தீங்களா? நைட் அண்ட் டே இந்த வசனத்தை என்ன பண்ணுங்களாம்? தியானிக்கணுங்களாம். அதை மெடிடேட் பண்ணோமா? இங்கிலீஷில் மெடிடேஷன்னா டு மட்டர் என்ற அர்த்தங்களாம். அதை சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? அப்போ இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் வசனம் அல்லது கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது. பிரியமானே, ரியலி திஸ் வேர்ட் வில் டூ வண்டர்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் வசனத்தை சொல்லி பாருங்கள். ஒரு முறை ஒரு தேவ மனுஷன்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்களாம். ஐயா, எனக்கு தொண்டையில் கட்டின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிக்கிறார். 3 முறை ஜெபம் பண்ணார், நல்லாவில். அப்போ அவங்க 3வது ஆண்டுகிட்ட கேட்டார், ஆண்டு நான் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டு சொன்னாரா, என் வார்த்தை அவங்க வாயில் சொல்லுன்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டு, அம்மா நீ இந்த மாதிரி புக்கை எடுத்துன்னு போயிட்டு இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லி நீ சொல்லி எழுதி எடுத்துன்னு வானோடனே அந்த அம்மா அதே மாதிரி 10,000 தடவை எழுதிக்கிறாங்க. 10 நாள் இயேசுவின் தழும்புல சுகமான எத்தனை வந்தாங்களாம். பாஸ்டர், நீ கொடுத்த ஹோம்ஒர்க் நான் முடிச்சுட்டேன். அப்போ அவர் சொன்னாராம், என்னம்மா நல்லா பேசுகிறியே இப்போன்னு. ஐயோ 10 நாள் அந்த கட்டியே நான் மறந்துட்டேன்னாங்களாம். போய் செக் பண்ணி பாருமான்னு செக் பண்ணி பார்த்தா அந்த கட்டி மறைஞ்சிட்டு இருக்குது. பிரியமானே, அந்த வார்த்தையே ஜீவனாக இருக்குது, அந்த வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அது நிறைவேறிய தீரும். ஸோ காட்ஸ் வேர்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இட் வில் அக்காம்ப்ளிஷ். அது ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும். அந்த வார்த்தை விரும்பியாய் திரும்பாது. பிரியமானே, பாருங்களேன், ஐசியா 51:16 நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமி அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்கதாக நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி. பாருங்களேன், நீ என்னுடைய ஜனமாக இருந்தா உன் வார்த்தை உன் வாயில் ஆண்டவர் என்ன வைக்கிறாருங்களா? அவருடைய வார்த்தையை வைக்கிறார். ஸோ பிரியமானே, கர்த்தருடைய வசனம் ரொம்ப அற்புதமானதுங்க. ஐசியா 66 ஒரு வார்த்தை வருகுதுங்க. ஐசியா 66:2 ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை தெரியுமா பார்க்குறாருங்களா? யார் அவர் வசனத்தை கேட்டு நடுங்கிறாங்களோ, யார் அதை வசனத்தை கேட்டு ஆமாண்டவரே என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்துகிறேன், உங்கள் வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி those who tremble at the word of God will look at them. பாருங்களேன், இருதய நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். சென்னையில் ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார். அவர் சொன்னாராம், நான் மறிக்கும் போதோ என் கல்லறையில் இந்த வார்த்தை போடுங்கோ, a man who trembled at the word of God. தேவ வார்த்தையை நான் கைப்பிடித்த ஒரு மனுஷன். பாருங்கள், யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். யார் அவர் வசனத்தை கை கொள்கிறாங்களோ, யார் அவர் வசனத்தை தியானிக்கிறாங்களோ, ஒரு நாளைக்கு மினிமம் அட்லீஸ்ட் 10 சாப்டர்னா படிங்க, ஒரு 5 to 6 சாப்டர்ஸ்னா படிங்க. நான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யார் என் வசனத்தை கை கொள்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுறாராம். பிதாவாகிய தேவனே வாசம் பண்ணுறாராம். எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் இல்லைங்களா? பிரியமானே, இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ். தேவனுடைய வசனம் அது அக்னியாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை அது சமட்டியாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கும். தேவன் பேசுகிறது தம்முடைய வார்த்தையின் மூலமா. ஒரு வசனம் வருதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இந்த உலகம் எப்படியாக அவர் நியாயத்திற்க போகிறார் என்று சொல்லும்போதோ பைபிள் சொல்லுதுங்க, என் வசனமே அவனை நியாயத்திற்கும். ஸோ ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அந்த வார்த்தை தான் உங்களை நியாயத்திற்கங்களாம். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க அந்த வசனம். அந்த வசனம் அது நான் சொல்லிய வார்த்தையே அவனை நியாயத்திற்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட பிரியமானே, ஆண்டருக்குள்ளே நீங்கள் வரும்போதெல்லாம் கேளுங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினாலே பிழைப்பான். ஸோ காட்ஸ் வேர்ட் will speak to you. அந்த வசனமே நியாயத்திற்குங்களா? யோசித்து பாருங்களேன். அப்போ கடவுளுடைய வார்த்தை அது ஆண்டவர்கிட்ட சாத்தான் சோதனை பண்ணும்போது ஏசப்பா என்ன யூஸ் பண்ணார் தெரியுங்களா? வசனத்தை யூஸ் பண்ணார். அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, இப்படி எழுதியிருக்கிறதே. அப்போ நீங்கள் கூட ஜெயிக்கணும்னா பை த வேர்ட் ஆஃப் காட். ஸோ கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது டெபாசிட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை இட் வில் அக்காம்ப்ளிஷ், அது நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. கர்த்தர் வானம் பூமி மாறி போயிடும், வார்த்தை மாறாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம சந்தையிலே வாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அது ஆசீர்வாதம் நன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படியா உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வதாக. சர்வ வல்லமுள்ளவரே, பரிசுத்தாவினரே, இயேசப்பா நாமத்தில் இந்த வசனத்தை ஆசீர்வதி. மகிமையின் ஆவியானவரே, இந்த வசனத்தை கேட்குறவங்க உள்ளத்தில் நீர் பேசி அவங்க வார்த்தையின் மூலமாக ஆஸ்வாதம் பெற, சுகம் பெற உங்களுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறது. அந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆஸ்வதித்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.